கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. என் பேர் ரெபேக்கா. எங்களோட சொந்த ஊர் சங்கரன்கோயில். நாங்கள் காந்தி நகர் ஏரியாவில் வசித்து வந்துட்டுருக்கோம். எனக்கு முதல் திருமணம் நடந்துச்சு. முதல் திருமணம் சரியில்லை. அந்த திருமணத்தை விட்டு வெளியே வந்தாச்சு. சரின்ட்டு 2வது திருமணம் பண்ணோம். 2வது திருமணமும் சரியில்லை. அதையும் விட்டு வெளியே வந்தாச்சு. நான் அதனால் ரொம்ப மனசோர்வு அடைஞ்சிட்டு இருந்தேன். அந்த சமயம்தான் நான் ஜீவ ஒளி அப்படிங்கிற டிவியை நான் பார்த்தேன். அப்போல்லாம் ஐயா நிறையா அற்புதங்கள் ஐயா மூலமாக ஏசப்பா நிறையா அற்புதங்கள் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. உடனே சரின்ட்டு ஐயாவுக்கு ஃபோன் அடித்து ஏசப்பா கிட்டே ப்ரேயர் பண்ணணும் அப்படின்ட்டு ஐயா கிட்டே ஃபோன் அடித்து ப்ரேயர் பண்ணோம். அப்போல்லாம் ஐயா சொன்னாங்க, நீங்கள் 3வது திருமணம் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு ஏசப்பா ஐயா மூலமாக சொன்ன மாதிரி இருந்துச்சு. சரின்ட்டு நாங்கள் 3வது திருமணம் பண்ணோம். இப்போ 3வது திருமணம் பண்ணதுலேருந்து இப்போ கடவுள் ஏசப்பா மூலமாக இப்போ எனக்கு ஆண் குழந்தை ஒன்று, பெண் குழந்தை ஒன்று கொடுத்துருக்காங்க. அவருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அதுக்கடுத்த விதமாக எனக்கு என்னுடைய உடம்பு ரொம்ப நோய்வாய்ப்பட்டிருந்துச்சு. 2 மார்புலையும் கட்டியும் இருந்துச்சு. அதுக்காண்டி ஐயா கிட்டே நான் ப்ரேயர் பண்ண சொன்னேன். ஐயா எண்ணெய் பாக்கெட்டு வாங்கிட்டு வர சொன்னாங்க. எண்ணெய் பாக்கெட்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தோம். அப்போல்லாம் ஐயா சொன்னாங்க, நீங்கள் பொருத்தனை பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. 2000 முக்குக்கு ஒரு பொருத்தனை செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அது செய்கிறதுக்கு எங்ககிட்ட வழி இல்லை. நாங்கள் ரொம்ப ஏழ்மையான குடும்பம். அதனால் ஐயா கிட்டே சொன்னோம், ஐயா எங்களால் 2000 முக்குக்கு எங்களால் பொருத்தனை செய்ய முடியாது அப்படின்னு நாங்கள் சொன்ன உடனே சரின்ட்டு அந்த ஐயா வாங்கிட்டு வந்த எண்ணெயை ஜெபம் பண்ணி, இந்த எண்ணெயை டெய்லியும் போடுங்க, உங்களுக்கு உங்களுக்கு கடவுள் அற்புதம் செய்வார், ஏசப்பா அற்புதம் செய்வார் அப்படின்னு சொன்னாங்க. உடனே சரின்ட்டு அந்த எண்ணெயை போட்டேன். இப்போ 2 மார்புல இருக்கிற கட்டியும் சரியாயிட்டு, இன்னும் ஐயா மூலமாக அளவுக்கு அதிகமான அற்புதங்கள்லாம் ஏசப்பா செய்யணும். அதுக்காக நான் இன்னும் பிரார்த்திக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஆமென். ஸ்தோத்திரம்.